பக்கத்து வீட்டுக்காரன் பகையாளி எதிர்த்த வீடு எதிரிம்பாங்க. நம்ம அம்மா அப்பா இல்லைனா நம்ம கட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் மாமனார் மாமியா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க கிளவி அவங்கக்கிட்ட பேசாத இவங்கக்கிட்ட பேசாதன்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்காங்க, இவங்க வேறு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ 2 வருஷமோ நம்ம அவங்க கூட நல்லா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க சுயரூபம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேச்சை ஸ்டாப் பண்ணிக்குவோம். அப்போ தான் யோசிச்சு பார்ப்போம், சே நம்ம அம்மா, நம்ம வீட்டில் இருந்த பாட்டி, நம்ம மாமனார் இல்லை மாமியார் யாரோ ஒருத்தர் அவங்கள்ட்ட பேசாத இவங்கள்ட்ட பேசாதன்னு சொன்னாங்களே, அது கரெக்டு தானோ. ஏன்னா அவங்க 20-30 வருஷமாக அவங்கள போய் தெரிஞ்சிருப்பாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கே நமக்கு ஒரு 2-3 வருஷமும் தேவைப்படும். பக்கத்து வீட்டுக்காரன் பகாயாளிக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் எதிரிக்காரன், தூரத்தில் இருக்கவன் தான் உறவாடுறவனாக இருக்கும். எந்த அவசரத்துக்கும் தூரத்தில் இருக்கவன் நம்மளை நல்லவன் சொல்லுவான், பக்கத்துலேயும் இடத்துலேயும் இருக்கவங்க நம்மளை ஆவாதுன்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது பொருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.